வணக்கம். This is Amal from Major and Major. இந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம், மக்கள் ஏன் ரொம்ப இங்கிலீஷில் பேசுறதுக்கு பயப்படுறாங்க, இல்லை இங்கிலீஷில் நினைச்சாவே பயப்படுறாங்க அப்படிங்கிறத பற்றி பேசிட்டு இருந்தோம். நம்ம அதை எவ்வளவு ஈஸியாக்கலாம் அப்படிங்கிறதான் மெஜர் மெஜரோட ஒட்டுமொத்த எய்ம் அப்படிங்கிறத இப்படி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ரெண்டாவது வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு லாங்குவேஜை நம்ம கற்றுக்கும் போது எப்படி பேச ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறது. ரொம்ப சிம்பிளாக இருக்கலாம். தமிழில் நம்ம பேச ஆரம்பிக்கும் போது நமக்கு கிராமர் தெரியாது, வல்லினம் மிகுமிடங்கள் மிகாடங்கள் தெரியாது, இது உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் தெரியாது. ஆனால் நம்ம வந்துட்டு கேட்டுட்டு நம்ம என்ன பேச ஆரம்பிச்சோம். ஸோ தெர் இஸ் அ ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் தான் கற்றுக்கணும். ஆனால் நம்ம இங்கிலீஷில் என்ன பண்ணிருக்கோம்னாக்கா நேரடியாக எழுத ஆரம்பிச்சோம். முதல் பண்ண நம்ம விஷயமே அப்படின்னு நம்ம எழுத ஆரம்பிச்சோம். ஸோ தட் இஸ் த லாஸ்ட் ப்ராசஸ். ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம், என்ன ப்ராசஸ், 4 ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ப்ராசஸ் பார்த்தோம்னா 4 ஸ்டெப்ஸ் இருக்கு. 1 லிசனிங், முதல்ல கேட்கணும். 2 ஸ்பீக்கிங், பேசணும். 3 ரீடிங், வாசிக்கணும். 4 ரைட்டிங், எழுதணும். ஏன்னா நம்ம பாருங்க, தமிழ் எப்படி தான் பண்ணோம், லிசன் பண்ணோம், பேசணும், வாசிச்சோம், அப்புறமா தான் எழுதணும். ஆனா இங்கிலீஷ்ல தலைகளா போடுவோம். முதல்ல நம்ம எழுதிட்டு இருக்கோம், அப்புறமா தான் வாசிக்கிறோம், அப்புறம் தான் ஸ்பீக் பண்ணலாம்னு ட்ரை பண்றோம். நம்ம லிசன் பண்றதே இல்லை. That is the problem with the learning of English and speaking in English. So இப்போ இங்கிலீஷ் எப்படி கற்றுக்க போறோம் அப்படின்னா, இங்கிலீஷ் கற்றுக்கிறதுல நம்ம தான் சிஸ்டம் ஃபாலோ பண்ணிருக்கோம். முதல்ல ஆல்பபெட்ஸ், 2 வேர்ட்ஸ், 3 வேர்ட்ஸை ஃபார்ம் பண்ணி குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், அதை தான் நம்ம கிளாஸ், ஃப்ரேஸ், சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்ம ஒவ்வொன்றையுமே கான்சன்ட்ரேட் பண்ணணும். முதல்ல ஆல்பபெட்ஸ் நம்ம வழக்கமாக சொல்ல 26 லெட்டர் இருக்கும். ஆனால் 26 லெட்டர்ல எவ்வளோ பெரிய விஷயம் இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லியே ஆகும். ஸோ த ஃபர்ஸ்ட் திங் நம்ம கற்றுக்க போகிறது ஆல்பபெட்ஸ். இதை தான் நம்ம முதல் ஸ்கூலில் ப்ரீகேஜியில், யூகேஜியில், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லாம் கற்றுக்கிட்டு இருக்கோம். ஆல்பபெட்ஸ் நான் ஒரு 26 லெட்டர் இருக்குது, ஏலேருந்து ஆரம்பிச்சு இசட் வரைக்கும் அப்படின்னு கற்றுக்கிட்டு இருக்கோம். இந்த A to Z 26 லெட்டர்ஸை நம்ம 2 வகையாக பிரிக்கிறோம். ஒன் இஸ் vowels and the next one is called consonants. இந்த vowels consonantsங்கிறது நீங்கள் சப்ஜெக்டாக படிக்காமல் நீங்கள் தமிழ் பார்த்தீங்கன்னா தமிழில் நம்ம சொல்கிறோமே உயிரெழுத்து அப்படின்னு சொல்கிறோம்னா vowels and consonantங்கிறது மெய்யெழுத்து, அது உயிரெழுத்து. நீங்கள் தமிழுக்கு இங்கிலீஷ்க்கு ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது. தமிழில் 12 உயிரெழுத்து இருக்குது. அ ஆ இ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ அது வரைக்கும் 12 எழுத்து இருக்குது. நீங்கள் தமிழில் பார்த்தீங்கன்னா 12 எழுத்துக்கு 12 சவுண்ட். நான் ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். நான் தமிழ் ஒரு ஃபனட்டிக் லாங்குவேஜ், இங்கிலீஷ் இஸ் அ அன்ஃபனட்டிக் லாங்குவேஜ் ஆர் நான் ஃபனட்டிக் லாங்குவேஜ். ஸோ அங்கே 12 லெட்டர் இருக்கு, 12 சவுண்ட் இருக்கு. ஆனால் இங்கே vowels there are 5 letters A E I O U, A E I O U. நம்ம A E I O U அப்படிங்கிறத நம்ம எப்பவுமே vowels இருக்கு. they are not vowels, they are vowel sound giving letters. There are actually 22 vowel sounds. 5 லெட்டர் இருக்கு, ஆனா 22 சவுண்ட் இருக்கு. Consonants you have remaining 21 letters, but there are 24 sounds. So totally 46 sounds are there. What is sibilant sound? Sibilant sound is another type of consonant sound. So நம்ம முதல்ல vowel னா என்ன? vowel னா என்ன? vowelங்கிறது ஒண்ணும் இல்லை, அப்டமன்ல இருந்து வர்ற ஏர் வந்துட்டு வாய் வழியா வரும்போது நாக்கு, பல்லு, உதடு இது 3 தடை பண்ணாம ஒரு சவுண்ட் வெளியே வந்து விழுந்ததுன்னா that sound is called vowel sound. ஆ இ உ ஏ இதெல்லாம் vowel sound. consonant sound நாக்கோ பல்லோ உதடோ எங்கேயோ டச் பண்ணிச்சுன்னா then it's called consonant sound. For example B, B னா உதடு ரெண்டும் அமுக்கணும். P ரொம்ப ஸ்ட்ராங்கா அமுக்கணும். D நம்ம பல்லுக்கு மேல போய் நாக்கு டச் பண்ணணும். D அதை அழுத்தி சொன்னா that is T. பிக்கு அப்படின்னா உங்களுக்கு தெரியும், வாய்க்குள்ள நடக்கும்போது உங்களுக்கு தெரியும், நாக்கு, பல்லு, உதடு எங்கேயோ ஒரு இடத்துல தடை பண்றதுனால that sound is called consonant sound. நம்ம ஒத்தியா கத்துக்கிட்டு இருக்கோமா, ஒழுங்கா ஏபிசிடி ஒழுங்கா கத்துக்கிட்டு இருக்கோமா அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்றதா நம்மளுடைய நெக்ஸ்ட் பார்ட். ஸோ ஆல்பபெட்ஸ் நம்ம படிக்க ஆரம்பிக்கும் முதல் நான் வழக்கமா சொல்லுவேன், ஆல்பபெட் படிக்க ஆரம்பிக்கும் போது முதல் எழுத்தே தப்பா தான் படித்தோம் அப்படின்னு. ஏ அப்படின்னு சொல்லும் போதே இ அப்படிங்கிறது கான்சனன்ட் சவுண்ட், ஏங்கிறது ஆக்சுவலி vowel சவுண்ட். ஸோ இந்த லெட்டர்ஸ் எல்லாம் ப்ராப்பரா முதல்ல ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் as we speak. But you will suppose you go to London and then say how you pronounce A, they will write down I. So that is completely different. So நம்ம ப்ராப்பரா எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத பாருங்க.
A, B, A, not A, A, B, C. எங்கெல்லாம் இழுத்து சொல்லணுமோ அதை ப்ராப்பரா சொல்லணும். B, C, D. It is not E, E. This is not F, it is F. L, M, N, S, X. இதெல்லாமே B, C, D, G, P, T, V. இதெல்லாம் வந்து different sounds. H, it is not H, it is H. Q, R, W, Y, Z. இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எப்பவே J, K வாயை திறந்து அப்படியே விட்டுருவோம். It is not that. This is you have to end with E, J and K. So if you listen properly to an English rhyme, you can find out what you say is not exactly correct. We usually say A, B, C, D, E, F, G. It's not A, B, C, D, E, F, G. It has to be like A, B, C, D, E, F, G, H, I, J, K, L, M, N, O, P, L, M, N, O, P, Q, R, S, T, U, V, W, X, Y, Z. So it is not I, it is I. Don't say I. A, B, C, D, E, F, G, H, I, J, K, L, M, N, O, P, Q, R, S, T, U, V, W, X, Y, and Z. But actually in America, they can find it in US, they call that Z. Now we call that as a Z. So the process of learning a language. வரிசையில் பார்த்துட்டு நம்ம முதல்ல கேட்கணும், அப்புறம் பேசணும், அப்புறம் எழுதணும், வாசிக்கணும், அப்புறமா தான் நம்ம எழுத ஆரம்பிக்கணும். இதே ப்ராசஸை நம்ம இங்கிலீஷும் பண்ண போகிறோம். அப்படி இங்கிலீஷ் பண்ணும்போது நமக்கு ஆல்பபெட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதில் என்னென்ன சவுண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனால் இப்போ அந்த சவுண்ட்ஸை வந்துட்டு எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ண போகிறோம்? அது இன்னொரு வவல்ஸ் வந்துட்டு 5 லெட்டர், ஆனால் 22 சவுண்டு. என்ன 22 சவுண்டு அப்படிங்கிறத பற்றியும், கான்சனன்ட் சவுண்ட்ஸ் வேறு என்னென்ன சவுண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும், அதுக்கு என்ன சிம்பிள்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும், usually we call that as phonetics, the famous phonetics. The phonetics symbols and the sounds பற்றி next வீடியோவில் பார்க்க போகிறோம். Hope you enjoyed the video. இதை பார்த்து நீங்கள் எல்லாருமே கட்டாயமாக ஷேர் பண்ணுங்க, ரெக்கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.